அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்கும்? உங்களுக்கு 4ஆம் இடத்துக்குரியவன் 4ஆம் இடத்திலேயே இருந்து இந்த புத்தாண்டு முழுவதும் கழிய போகிறது. 4ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் 4ஆம் இடத்திலேயே இருக்கிறார். அவருடன் ராகு பகவானும் வந்து சேர்ந்து கொள்கிறார். ஆதலால் மே மாதம் வரை உங்களுடைய தாயாரின் உடல் நலனில் கவனம் எடுக்க வேண்டும். தாயாருடைய உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டு பராமரிப்பு செலவுகள், வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய 4ஆம் இடம் குரு பார்வை பெறுவதால் தாயாருடைய உடல் நலம் மேம்பாடு அடையும். வீட்டு பராமரிப்பு செலவுகள் எல்லாம் குறையும். உங்களது ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு கேது பகவான் வந்து சனி பகவானும் பார்வையிடுவதால் நீங்கள் விரும்பாத ஒரு பணி மாற்றம் உங்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு ஏற்படும். உங்களுடைய வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அது உங்களுக்கு பிடிக்காததாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் உங்கள் ராசியையும் சனி பகவான் பார்க்கிறார். பார்த்து கொண்டே இருக்கார் 2025 முழுவதும். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருப்பதால் சிறு சிறு உடல்நல குறைபாடுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். என்ன குறைபாடு வந்தாலும் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். உங்கள் ராசியை இப்பொழுது வியாழன் பார்த்து கொண்டிருக்கிறார். மே மாசம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதனால உடல் பொலிவும் உள்ள பொலிவும் இருக்கும். இப்ப சனி பகவானும் பார்த்து கொண்டிருக்காரு, குரு பகவானும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடல் பொலிவும் உள்ள பொலிவும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மே மாசத்துக்கு பிறகு உங்கள் ராசி குரு பார்வை பெறாமல் போய்விடுகிறது. சனி பகவான் மட்டுமே பார்வையிடுகிறார். அதனால மே மாசத்துக்கு பிறகு உங்களுடைய உடல் நலனில் கவனம் தேவை. மிகுந்த அக்கறையுடன் இருக்க வேண்டும். மே மாதத்திற்கு பிறகு மிகுந்த படபடப்புடன் காணப்படுவீர்கள். இதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார் மே மாசத்திற்கு பிறகு. அதனால உங்களுக்கு மே மாசத்திற்கு பிறகு சுப செலவுகள் பிள்ளைகள் நிமித்தமாக ஏற்படலாம். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் மாற்றம் ஏற்பட்டு புதிதாக வரவுகள் வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் வரவுகள் குறையாக இருந்தது, பிறகுதான் அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா கேது பகவான் 10ஆம் இடத்துக்கு போறதுனால தொழில் மாற்றம் ஏற்பட போகுது. ஆனா தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால நீங்கள் விரும்பாத ஒரு இடத்திற்கு மாறி சென்றாலும் அதன் மூலமாக உங்களுக்கு தனவரவுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. மே மாதம் வரைக்கும் தாயாருடைய உடல்நலில் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகன பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். செலவுகள் ஏற்படும். மே மாசத்திற்கு பிறகு அது குறைந்துவிடும். இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்.